ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, சீராக்கின் ஞான நூலிலிருந்து நாம் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்கின்றோம். இந்த சீராக்கின் ஞான நூலின் ஆசிரியர் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான காரியங்களை முன்வைக்கின்றார். வாழ்வுக்கு தேவையான காரியங்களை முன்வைக்கக்கூடிய இந்த நூலின் ஆசிரியர் கடவுளுக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர் என்ற கருத்தை மீண்டும் மீண்டுமாக நமக்கு குறிப்பிடுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் நண்பர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். இவரே இந்த உலகத்தினுடைய நண்பர்களை 3 வகையாக பிரிக்கின்றார். முதலாவதாக தன்னலம் தேடும் நண்பர்கள், இரண்டாவதாக விருந்துண்ணும் நண்பர்கள், மூன்றாவதாக நம்பிக்கையுள்ள நண்பர்கள் என்று சொல்லி 3 விதமான நண்பர்களை அவர் அட்டவணைப்படுத்துகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த தன்னலம் நேடும் நண்பர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய வேலையே தன்னலத்தை மட்டும் நாடக்கூடியவர்கள். அவர்கள் ஒருபோதும் சார்ந்திருப்பவர்களுடைய நலன்களுக்காக அவர்கள் வருவதில்லை. சில நேரத்திலே அவர்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் அவர்களே நமக்கு பகைவர்களாக கூட மாறிவிடுவார்கள். அத்தகைய நண்பரை பற்றி தான் இந்த சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் தன்னலம் தேடும் நண்பர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த விருந்துண்ணும் நண்பர்கள், அதாவது நாம் அழைக்கின்ற போதெல்லாம், அதாவது விருந்துக்கு அழைக்கின்ற போதெல்லாம் நம்மோடு வந்து விடுவார்கள். சிறப்பாக அவர்கள் எதை வைத்து நம்மோடு பழகி இருப்பார்கள் என்றால் பணத்தை வைத்து, பொருளை வைத்து, உணவை வைத்து. இந்த பணமும் பொருளும் உணவும் நம்மிடம் இல்லை என்றால் அவர்கள் நம்மோடு ஒட்டி கொள்ள மாட்டார்கள். எனது தேவை உன்னால் பூர்த்தி செய்யப்பட முடியாது, எனவே நான் உன்னோடு இருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் கை கழுவி விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். இத்தகைய நண்பர்கள் விருந்துண்ணும் நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக இந்த சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் காட்டும் நண்பர்கள் நம்பிக்கையுள்ள நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கைக்குள்ள நண்பர்கள் நமக்கு பாதுகாப்பாக எப்போதும் இருப்பார்கள். நம்முடைய இன்பத்தில் மட்டுமல்ல, நாம் துன்பத்தில் கூட நம்மோடு உடன் இருக்கக்கூடியவர்கள். அதாவது வசதி வாய்ப்புகளை பொறுத்தல்ல, மாறாக நம்முடைய உறவுதான் முக்கியம், நாம் தான் முக்கியம் என்று சொல்லி நம்மை எல்லா சூழலிலும் அன்பு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நட்பு அல்லது இந்த நண்பர் வட்டாரத்தை நாம் சற்று ஆய்ந்து பரிசோதித்து வைத்து கொள்ள வேண்டும். பல நேரத்திலே இந்த நண்பர்கள் சரியாக அமையவில்லை என்றால் நாமே நமக்கு குழி தோண்டி விடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவேதான் சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், ஆய்ந்து நட்புக்குள் நண்பரை விரைவில் நம்பிவிடாதே என்று குறிப்பிடுகின்றார். இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பல பேர் கெட்டு போவதற்கு காரணம் என்ன? இந்த கூடா நட்பு. இந்த கூடா நட்பு நம்மோடு தொற்றிக்கொள்கின்ற பொழுது பல நேரத்திலே வாழ்வை இழந்து விடுகின்றோம், கடவுளை மறந்து விடுகின்றோம், உறவினர்களை நாம் புறக்கணித்து விடுகின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொருவருமே நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தன்னலமற்ற நல்ல நம்பிக்கைக்குரிய நண்பர்களை கண்டடைவதற்கு இன்றைய முதல் வாசகம் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களே இத்தகைய நண்பர்களை கண்டடைவார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்க்கையிலே பல நேரத்திலே நாம் நண்பர்களை தேடி பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த நண்பர்களை எங்கே பெற்றுக்கொள்கின்றோம்? ஆலயத்திலிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நண்பர்கள் என்பவர்கள் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். பல நேரத்திலே வெளியிலே ஆடம்பரத்திலே நாம் நண்பர்களை நாம் சேர்த்து கொள்கின்றோம்.
ஆடம்பரத்திலே நாம் நண்பர்களை பெருக்கிக் கொண்டோம் என்றால், எப்போது நமது வாழ்க்கையிலே ஆடம்பரம் இல்லையோ அப்போதே நண்பர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்பிக்கைக்குரியவர்கள் மட்டுமே நல்ல நண்பர்களை பெற்றிருக்க முடியும். ஏனெனில் ஆன்மீகம் மட்டுமே நம்முடைய வாழ்வுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும். கடவுள் பயம் கொண்டவர்கள், கடவுளுக்கு அஞ்சக்கூடியவர்கள், அவர்களே நமக்கு நிறைவான பாதுகாப்பை, நம்பிக்கையை, தன்னலமற்ற நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அத்தகைய நண்பர்களை பெற்றுக்கொள்ள சிறப்பாக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். நாமும் பிறருக்கு நம்பிக்கையுள்ள நல்ல ஆன்மீக நண்பர்களாக மாறுவோம். ஆமீன்.